சென்னை பேப்பர் மில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தாயுடன் சென்று கொண்டிருந்த சௌமியா என்ற 10 வயது சிறுமி நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது அவ்வழியாக வந்த தண்ணீர் லாரி ஏறி இறங்கியதால் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும் சாலையில் சரியான விதிமுறைகள் இல்லாததால் அவ்வப்போது விபத்து நிகழ்வதாக போக்குவரத்து காவல்துறை மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் லாவண்யா வழங்கும் தகவல்களை தற்போது காணலாம். வணக்கம் லாவண்யா, இது குறித்தான தகவல்களை நீங்க பதிவிடலாம். வணக்கம் சாருலதா. நேற்று இந்த பெரம்பூர் சாலையில் ஒரு பள்ளி மாணவி, அதாவது ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயது நிரம்பிய ஒரு பள்ளி சிறுமி தனது தாயாருடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பொழுது தடுமாறி கீழே விழுந்து அவருடைய தலை மீது லாரி ஏறி அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அந்த சிறுமி உயிரிழந்த ஒரு நிகழ்வானது அனைவரையுமே ஒரு சோகத்திலும் ஒரு பதட்டத்திலுமே ஆழ்த்தி இருக்கிறது என்று கூறலாம். நாம் தற்பொழுது அந்த சம்பவ இடத்தில் தான் இருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் அந்த இடத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பேப்பர் மில் சாலை முழுவதுமாகவே பார்த்தீர்கள் என்றால் மிகவும் ஒரு குறுகிய சாலையாக இருக்கிறது. வாகனங்கள் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு சாலையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த வாட்கின்ஸ் தெரு, அதன் வழியாக வரக்கூடிய வாகனங்களும் இங்கிருந்து, அதாவது சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்களும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளி என்பது மிகவும் விபத்துக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது என பொதுமக்களே கருத்து தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் நிறைந்த இந்த பகுதியிலே போக்குவரத்து காவலர்கள் இருக்கிறார்களா, பணியில் அவர்கள் அவர்களுடைய பணியை ஆற்றுகிறார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறி. ஏனென்று கேட்டால் அவர்கள் இந்த சம்பவ இடத்திலே, அதாவது இந்த போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த இடத்தில் போக்குவரத்து காவலர்களே இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் அவர்கள் வரவே இல்லை. நேற்று ஒரு விபத்து நடந்து அது மிகவும் ஒரு பொதுமக்களிடையே ஒரு தாக்கத்தையும் பதட்டத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்திய நிலையில் இன்று போக்குவரத்து போலீசார் நிற்பது எதற்காக என பொதுமக்கள் மிகவும் ஒரு ஆதங்கத்தோடு ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு காலை வேளையிலே தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என வேக வேகமாக ஒரு கிளம்பி அவசரமாக அழைத்து வரக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தை நல்லாக படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். வருங்காலத்தில் அவர்கள் ஒரு பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கும். அப்படிப்பட்ட கனவோடு தான் நேற்று அந்த சிறுமியையும் அவருடைய தாயார் அழைத்து வந்திருப்பார். மிகவும் ஒரு போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலையிலே அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு தன்னுடைய கண் முன்னே தன்னுடைய குழந்தை இறந்த அந்த ஒரு நிகழ்வையும் அந்த தாயார் பார்த்திருப்பது என்பது மிகவும் ஒரு பதைபதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதிலும் பள்ளி நேரங்களில் தான், குறிப்பாக சாலையினுடைய பெரும்பாலான நேரங்களில் ஜேசிபி வாகனங்கள், குப்பை வண்டிகள், அதே போல தண்ணீர் லாரிகள், கனரக வாகனங்கள் என அனைத்துமே செல்கின்றன. ஒருவேளை இந்த பள்ளி நேரத்தையாவது மாற்றி அமையுங்கள், இல்லை என்றால் இந்த கனரக வாகனங்களை பள்ளி நேரங்களில் சாலைகளில் செல்ல அனுமதிக்காதீர்கள் என்பது பொதுமக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நேற்று சம்பவம் நடந்த அன்று இந்த விபத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். வணக்கம்ண்ணா, இப்ப நேற்று இந்த சம்பவத்தை பார்த்திருக்கீங்க, உங்களுடைய அந்த கருத்து என்ன? நேற்று இந்த விபத்தை பார்த்திருக்கீங்க, இந்த பகுதி எப்படி இருக்கும்? இந்த பகுதி எப்பவுமே பிஸியான பகுதி தான் மேடம். இது லாரிங்க பஸ்ஸுங்க எல்லாம் போறது தான். இது சின்ன ஸ்பேஸ், இது சின்ன ரோடு. இந்த ரோட்ல ஒரு ஸ்பீட் பிரேக் போடணும் இல்லையா? காவல்துறை கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் கேட்கறோம், ஒரு 2 ஹவருக்காக ஒரு கான்ஸ்டபிள் இங்க போடலாம். 2 ஹவருக்காக பசங்க இங்க மார்க்கெட் ஸ்கூல் இருக்கு, வீனஸ் மார்க்கெட் உள்ள, அதே மாதிரி இங்க லூது ஸ்கூல் இருக்கு, அங்கே ரொம்ப டிராபிக். ஆனா ஒரு போலீஸ்காரங்க இங்க நிக்க மாட்டாங்க. ஒரு வாரத்துல ஒரு நாள் இருந்தாங்களா அதிகம் சும்மா ஒரு மூஞ்சி காட்டு போறாங்களா அந்த மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்க. நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம், ஏன்னா பசங்களுக்காக ஒரு 2 ஹவருக்காக இங்க நின்னா போதும். ஒரு 7:30 மணிலேருந்து ஒரு 9 மணி இருக்கும் பசங்களுக்கு கிராஸ் பண்றதுக்கு, டிராபிக் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் இங்க நின்று இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு ஆயிருக்காது. இந்த லாரிங்க, இந்த தண்ணி லாரிங்க எல்லாம் என்ன எது ரோடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படி இருக்குன்னு, அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு போயின்னு இருக்காங்க. ஒரு ஸ்கூல் டைம் ஆச்சு, நம்ம கொஞ்சம் பொறுமையா போகலாம், அதுவும் யோசிக்க மாட்டுறாங்க. கொஞ்சம் நம்ம காவல்துறை கிட்ட அதான் நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம், ஒரு 2 ஹவருக்காக இங்க ஒரு கான்ஸ்டபிள் போடலாம். இந்த பகுதி மிகவும் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. நேற்று இந்த விபத்தை நேர்ல பாத்திருக்கீங்க, உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? ஒன்னும் இல்ல மேடம், அந்த உயிர் போயிடுச்சு, மறுபடியும் எடுக்க முடியாது. சின்ன உசுறு
மறுபடியும் நம்ம காவல்துறையை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம், நம்ம இங்கே போலீஸார் ரெகுலராக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது மறுபடியும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும், மற்றபடி வேற எதுவும் இல்லை மேடம். இப்ப நேத்து இந்த பகுதியில இருக்கீங்க, அந்த விபத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? ஒரு சின்ன குழந்தை இறந்திருக்கிறாங்க. இப்ப போக்குவரத்து போலீசார் ரெகுலரா வராங்களா? ரெகுலராக மேடம், ரெகுலராக வராங்கன்னா கான்சில நிற்பாங்க, ரெகுலராக டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே யாரும் ஸ்கூல் போகிற டைமில் இருக்க மாட்டாங்க மேடம். மொத்தம் இங்கே 4 ஸ்கூல் இருக்கு. ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலு, லேடிஸ் கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்புறம் லூர்து ஸ்கூலு, பந்தர்கார்டன், டிஆர்பிசி, மொத்தம் 4 ஸ்கூல் இருக்கு மேடம் இந்த ஜங்ஷனில். காலையில் பார்த்தீங்கன்னா டைம் ஆக டிராஃபிக் அதிகமாக தவிர டிராஃபிக் குறையாது. இந்த டிராஃபிக் இல்லை நேற்று கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுன்னு பார்க்குறோம். காவல்துறைக்கு ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, இதுக்கப்புறமாவது இந்த ஆக்சிடென்ட் நடக்காத அளவுக்கு இங்கே ஒரு போலீஸை போட்டு வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில விபத்துகள் அதிகமாக நடைபெற்று வருவதாகவும், இதற்காக பல முறை காவல்துறையினரிடம் சென்று இந்த மாதிரியான போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது, இந்த பகுதியிலுமே கூடுதலாக ஒரு போக்குவரத்து காவலரை நியமியுங்கள் என்று பலமுறை பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததாகவும், அதற்கு கொஞ்சம் கூட, அதாவது காவல்துறை தரப்பிலிருந்து அலட்சியம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இந்த அலட்சியத்தினுடைய உச்சம்தான் ஒரு குழந்தையினுடைய உயிர் பறிபோயிருக்கிறது என ஒரு யதார்த்தம் காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்களை அனுமதிப்பது என்பது மிகவும் ஒரு மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஏனென்று கேட்டால், பெற்றோர்கள் தங்களுடைய அலுவலகங்கள் செல்லக்கூடிய ஒரு வேளையிலே பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு விட்டுவிட்டு அப்படியே செல்லக்கூடியது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல பல்வேறு மாணவ மாணவிகள் மிதிவண்டிகளை பயன்படுத்தி தாங்களே சொந்தமாக பள்ளிக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வுகளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு காணப்படக்கூடிய ஒரு பகுதிகளுக்கெல்லாம் கூடுதலாக அரசானது ஒரு கவனம் செலுத்தி பொதுமக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு என்பது பொதுமக்களினுடைய பாதுகாப்பில் கோட்டை விட்டு இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். அதற்காகத்தான், அதாவது எந்தவித ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றாலும் ஒரு உயிர் பறிபோனால் தான் அது அரசினுடைய கவனத்திற்கு சென்று சேருமா என்பது பொதுமக்களினுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு 10 வயது சிறுமி, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு சிறுமியினுடைய மரணம் என்பது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அனைவரையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் ஒவ்வொரு பகுதியிலுமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே போக்குவரத்து காவலர்கள் தங்களுடைய பணிகளில் தங்களுடைய கடமையை ஒழுங்காக ஆற்ற வேண்டும். அதிலும் அதிகமாக இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பகுதியிலே நேற்று வரை கூட அந்த போக்குவரத்து காவலர்கள் என்பது இல்லவே இல்லை, அவர்கள் வரவே இல்லை என்பது பொதுமக்களினுடைய ஒரு ஆதங்கமாகவும் இருக்கிறது, கோபமாகவும் இருக்கிறது. இனிமேலாவது போக்குவரத்து காவலர்களை இங்கு நியமியுங்கள், குறிப்பாக இந்த விபத்துகள் நடக்கக்கூடிய பகுதிகளில் அந்த போலீசாரை வர சொல்லுங்கள் என்று பொதுமக்களே சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இனிமேலாவது அரசு கவனம் செலுத்தி, போக்குவரத்து காவலர்களும் கவனம் செலுத்தி, இது போல போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான போக்குவரத்து காவலர்களையும் அதிலும் ஒழுங்காக கடமையாற்றக்கூடிய காவலர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. சாருலதா, களத்திலிருந்து இச்சம்பவம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி லாவண்யா.